வலைக்கும் அஸ்ஸலாம் ஜாவித் நண்பா. டேய் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா. இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியே போயே ஆகணும்டா. இன்னைக்கு தானே நம்ம தளபதி விஜய் படம் ரிலீஸ். ஃபர்ஸ்ட் ஷோ மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது செகண்ட் ஷோ போயே ஆகணும்டா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ரெண்டு பேரும் குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தானே நம்ம தளபதி படத்துக்கு போறோம்ல, வெளியாடா. தளபதியை நம்ம முன்னாள் தலைவர் யாருன்னு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் தலைவர். நீ படத்துக்கு வரியாடா? ஐயோ படத்துக்கா? எங்க அத்தா பார்த்தாருன்னா தோலை முடிச்சிருவாரு. வேணா நான் எத்தனை டைம் பயணிட்டு ஒரேயா வந்திருக்கீங்களா? இல்லைன்னா தொழுவாய் வந்திருக்கீங்களா? ஃபஜ்ர் தொழுகையில பார்க்கவே இல்லை. வேணா பள்ளியில பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வந்துட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அல்லாஹ் பள்ளிவாசல். அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் பத்தி தெரியாம பேசுற. அல்லாஹ்வே வணங்க வேண்டும். அல்லாஹ்வோட தூதரை வழிபட்டாதான் நம்மளுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாசா ஃப்ரெண்டுங்கடா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா நானே சந்தோஷமா இருக்கேன், கெடுத்து விட்டுருவியா? அப்படியல்ல நண்பா, நாளை மறுமையில் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை நம்முடைய காலம் அடராது. என்னடா கேள்வி? உன்னுடைய ஆயுளை எவ்வாறு கழித்தாய்? உன்னுடைய இளமை காலத்தை எவ்வாறு கழித்தாய்? உன்னுடைய சொத்தை எப்படி செலவழித்தாய்? எப்படி சம்பாதித்தாய்? தன் உடலை எதில் பயன்படுத்தினாய்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் வரை அந்த அடியனின் கால் மறுமையில் அவன் இருக்கும் இடத்தை விட்டு சிறிதளவு நகராதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்னடா இப்படி எல்லாம் சொல்லி பயப்படுத்துற? இந்த விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏன் அல்லாஹ்வோட அர்ஷ் நிழல் யார் 7 பேருக்கு தானே கிடைக்கும்? இந்த 7 பேருக்கு நீதமான அரசன், அல்லாஹ்வின் வணக்க வழிபாட்டில் உரிய வாலிபன், பள்ளியில் நெருங்கி தொட வேண்டிய மனிதர், ஒருவரவே சேர்ந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்தவர், ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு அழகி உபசரிக்க அழைத்து நான் அல்லாஹ்வுக்காகவே பயப்படுகிறேன் என்று சொல்பவர், வலதுகரம் கொடுக்கும் தர்மத்தை இடதுகரம் தெரியாமல் கொடுப்பது, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அழுதி கண்ணீரை விடுவது. இந்த 7 பேருக்கு தான்டா அல்லாஹ்வோட அர்ஷ் நிழல் கிடைக்கும். இன்னைக்கு செகண்ட் ஷோ படம் முடிஞ்சுட்டு ரூஃப் பில்டிங் போய் KFC சிக்கன் சாப்பிடலாம்டா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் இல்லாத எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அது ஹராம். ஹராம்னா என்ன? ரத்தம், பன்றியின் மாமிசம், தானாக செத்தவை, பிஸ்மில்லாஹ் சொல்லி அழைக்கப்படாதவை, இவையெல்லாம் ஹராம். என்னடா 2 பேரும் சாப்பிட்டு இருக்கீங்க? இல்லடா இது பாக்குடா. அஸ்தக்ஃபிருல்லாஹ். போதை தர எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அது ஹராம். குஜராத்ல 1000 கோடிக்கு போதை பொருளை கடத்திய பிடிச்சிருக்காங்கடா. இதனால எத்தனையோ குடும்பம் சீரழிந்தா. அல்லாஹ் இதுல ஒரு நேர்வழி தரணும். இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்டீங்க? நம்ம மஸ்ஜிதுல் முஸ்லிமின் மாசாதான் வார சனிக்கிழமை பயன் நடக்குது. கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கோடா. நீ மாசாவும் வந்து சேர்ந்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் வந்து சேரணும்டா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த ஒரு உரையாடல்.